வணக்கம். அன்பான விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 1/4/2025 செவ்வாய்க்கிழமையில் ஏப்ரல் மாதம் என்பது பிறந்திருக்கின்ற மாதங்களிலே பங்குனி 18ஆம் தேதி என்று பிறந்திருக்கின்றது. இந்த மாதங்களிலே விருச்சிக ராசிகார நேயர்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கின்றது என்பது திரிகோணத்தில் இருக்கின்றது என்றாலும் கூட சற்று பலம் குறைந்த நிலை என்பது இருக்கின்றது. ஆகையால் 9 குடையர் பாக்கியாதிபதி உங்களுடைய பஞ்சமசானத்தில் இருந்தும் இந்த மாதம் ஏப்ரல் 14ஆம் தேதியில் இருந்து அவர் உங்களுடைய 6ஆம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வை உங்களுடைய 12ஆம் இடத்தை நல்லதொரு மாற்றங்களையும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளையும் கொடுக்க போகின்றது. 2-5 குடையோர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் விருச்சிக ராசிகார நேயர்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கின்றதும் 2ஆம் இடம் தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றது. ராசியை மட்டுமல்லாதது அவருடைய 9ஆம் பார்வை என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை குரு பகவான் உங்களுடைய ராசியை மட்டுமல்லாதது 3ஆம் இடத்தை முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று உங்களுடைய 11ஆம் இடத்தை விருச்சிக ராசிக்கு 5 கிரகங்களின் சேர்க்கை என்பது பரிபூர்ணமாக இங்கே கொடுக்கின்ற இந்த ஏப்ரல் மாதங்களிலே கிரகங்களில் சஞ்சாரம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிந்தனைகளை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானத்திலே புத்திகாரகன் அஷ்டமாதிபதி லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பரிபூர்ணமாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்றது. திரிகோணத்திலே பூர்வ புண்ணியத்திலே குழந்தைகளின் படிப்புகளாக இருந்தாலும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் துப்பறியும் துறை, காவல்துறை, இராணுவம், ஆர்மி என்று சொல்லக்கூடிய பலதரப்பட்ட கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளிலே துப்பறியும் துறையிலே தேர்ச்சி பெற்ற ராசி என்று சொல்லப்படுகிற ராசியிலே விருச்சிக ராசியும் மேச ராசியுமாக இருக்கின்ற விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு முயற்சி சாணங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றம். இளைய சகோதர சகோதரிகளின் அன்பு ஆதரவுகள் அந்த சகோதரர்களால் உங்களுக்கு உதவிகள் விருச்சிக ராசிக்கார நேயர்களுக்கு கிடைக்கின்றது. சகோதரியின் பாசம் என்பது பொழிகிற அளவிற்கு அற்புதமான யோக பலன்கள் என்பது எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் 3-4 குடையவரும் வீடு வாசனம் சொத்து சுகம் பொருளாதாரத்தை பற்றி குறிக்கக்கூடிய சாணாதிபதியும் 5வது இடத்திலே சனி பகவான் பலம் பெற்று 11ஆம் இடத்தை பார்க்கின்றது. தொழில் காரகனாகவும் வாகனத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இருந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தை சூரியன் சுக்கிரன் புதன் சனி ராகு என்று சொல்லக்கூடிய 5 கிரகங்களின் சேர்க்கை 5 கிரகத்தோடு குரு பகவானுடைய பார்வையும் 6வது கிரகமாக உங்களுடைய 11ஆம் இடத்திலே பரிபூர்ணமாக கிடைக்கின்ற அற்புதமான யோக பலன்களை விருச்சிக ராசிக்கார நேயர்கள் அடைய பெறுகின்ற ஒரு மாதம் ஏப்ரல் மாதமாக பிறந்திருக்கின்றது. இந்த மாதங்களிலே விருச்சிக ராசிக்கு செவ்வாய்க்கிழமையில் பங்குனி 18ஆம் தேதியில் பிறந்திருக்கின்ற ராசி மேச லக்கணம் தனுசு கோச்சார ராசியாக தனுசு ராசியிலே 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஏறக்குறைய நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. காரணம் தனக்காரகன் புத்திரகாரகன் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே இருந்து ராசியை பார்க்கின்றது மட்டுமல்லாதது 11ஆம் இடத்திலே குருவின் பார்வையும் 2ஆம் இடம் 3ஆம் இடத்ததிபதியும் முயற்சி ஸ்தானாதிபதி 4 பொருளாதாரங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி சனி பகவான் கேந்திரத்திலே தொழில் காரகன் என்று சொல்லக்கூடியவர் கேந்திர ஸ்தானாதிபதியும் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 5வது இடத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று உங்களுடைய 11ஆம் இடம் ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய யோகம் 11ஆம் இடத்ததிபதியும் இந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதியில் இருந்து வக்ர நிவர்த்தி அடைகின்றது. 7ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்ததிபதி மருத்துவமனைகளை குறிக்கக்கூடியது, வெளிநாடு வெளியூர்களை படுக்கையறைகளை குறிக்கக்கூடியது, கணவன் மனைவிகளை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் அலுவலுக்கெல்லாம் சொந்தக்காரர். இந்த 14ஆம் தேதி ஏப்ரலில் இருந்து அவர் வக்ர நிவர்த்தி அடைய போகின்ற மிகவும் மீண்டும் அற்புதமான இதுநாள் வரையில் வக்ர புதன் பகவானும் சுக்கிர பகவானும் வக்ர கதியில் இருக்கின்ற பொழுது 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சாணம் மறைபொருள்களை குறிக்கிறது. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் 11ஆம் இடத்துக்கும் சொந்தக்காரர் புதன் பகவான் மாமன்களை குறிக்கக்கூடிய சாணாதிபதி வக்ரகதியில் இருந்த பொழுது மந்த நிலையாக எதிர்பார்த்த திருப்திகளும் நடக்காமல் போனதும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்ததும் இனி வருகின்ற நாட்களிலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த ஏப்ரல் மாதங்களிலே அடைய போகின்ற மாதம் என்பது ஏப்ரல் 15 தேதியில் இருந்து
சுக்கிர பகவானும் புதன் பகவானும் வக்ர நிவர்த்தி அடைந்து பரிபூர்ணமான நல்லதொரு பலன்களை இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக ஏப்ரல் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் திரிகோணத்திலே 9வது இடத்திலே நீச்சத்திலே இருந்தாலும் கூட அவருடைய 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது வெளிநாடு வெளியூர்களை பற்றி குறிக்கக்கூடிய சாணத்தை சரராசியிலிருந்து சரராசியை பார்க்கின்ற இது அற்புதமான மகத்துவத்தை கொடுக்க யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இது நாள் வரையில் வெளிநாடு வெளியூர் தடை தாமதங்களிலே அனுபவித்துக் கொண்டிருந்த விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கும் கண்டிப்பாக குருவின் அனுக்கிரகமும் செவ்வாய் பகவானுடைய அனுக்கிரகமும் 2ஆம் இடத்தை செவ்வாய் பகவானுடைய பார்வையும் குருவின் பார்வையும் பரிபூர்ணமாக இந்த மாதங்களிலே பெறுகின்றதுனாலே பொருளாதாரத்திலே நல்லதொரு உயர்வுகளையும் செவ்வாய் பகவானும் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது என்பது 4ஆம் இடத்தையும் செவ்வாய் பகவான் பார்க்கின்றதும் வீடு வாகனம் சொத்து சுகங்களிலே நடக்காத சில காரியங்கள் இனி வருகின்ற நாட்களிலே நடக்கப் போகின்றது. கடன் கிடைக்காத நேர்களுக்கும் கடன் கிடைக்கின்றது. விருச்சிக ராசிக்கு தனக்குத்தானே எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் தரக்கூடிய ஒரு ராசி லக்கணம் என்று சொல்லக்கூடிய ராசியிலே பிறந்த நேர்களுக்காக இந்த ஏப்ரல் மாதங்களிலே பரிபூர்ணமான நல்லதொரு மாற்றங்களில் 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து 6ஆம் இடத்திலிருந்து வரப்போகின்றது. 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கேயும் வெளியூர் வெளிநாடுகளையும் சுப செலவுகள் சந்திக்கக்கூடியதும் நடக்காத காரியங்கள் நடக்கப் பெறுகின்றது. அவர் பாக்கியாதிபதி 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் தகப்பன்காரவன். 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் இந்த மாதங்களிலே 6ஆம் இடத்திலே இருந்து அவர் 12ஆம் இடத்தை பார்க்கின்றதும் சூரிய பகவானும் இந்த 15ஆம் தேதியிலிருந்து அவர் உங்களுடைய 6ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்றதும் வம்பு வழக்கு கடன் நோய் சகலவிதமான யோக பலன்களை இந்த மாதங்களிலே பரிபூர்ணமாக உங்களுக்கு கோச்சார ராசி பலன்களிலே கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது கிடைக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது இந்த மாதம் செவ்வாய்க்கிழமையிலே தன்னுடைய ராசிநாத நாளிலே பிறந்திருக்கின்றது. வளர்பிறை இந்த மாதம் என்பது வளர்பிறை திதியில் பிறந்திருக்கின்றது. மேச ராசியிலே லக்கணமாக தனது மேச ராசியிலே சந்திரன் அமைய பெற்றும் நட்சத்திரம் பரணும் 2ஆம் பாதத்திலும் அவர் இந்த மாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைய போகின்ற சுக்கிர பகவானுடைய யோகம் எதிர்பார்த்த திருப்திகளை கொடுக்கின்றது. திதி சுக்லபட்ச திருதிய திதியிலும் கரணம் கரசை என்று சொல்லக்கூடிய யோகம் விஷ்கமும் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் உங்களுக்கு பஞ்சம சாணத்திலே குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே பவனி வந்து 11ஆம் இடம் இதனால் வரையில் நடக்காத நல்லதொரு மாற்றங்களை பற்பல யோக பலன்களை 5வது இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தை ஸ்தானம் நாம் எண்ணுகின்ற சிந்தனைகளையும் சிற்பிகளாக ஆக்கக்கூடிய புதன் பகவான் அஷ்டமாதிபதி இருந்து 11ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைக்கின்ற காரியங்களிலே அற்புதமான ஒரு சில மாற்றங்களையும் உயர்வுகளையும் தகுதிகளையும் அங்கே சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடியவரும் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மாதம் என்பது 14 தேதி வரையில் சூரிய பகவான் உங்களுக்கு 10க்குரியவர் 5ஆம் இடத்திலே திரிகோணத்திலிருந்து அவருடைய பார்வை 11ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற காரணத்தினாலே அனைத்தும் பெரிய மனிதர்களையும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதங்களிலே நீங்கள் அடைய போகின்றீர்கள். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் 5ஆம் இடத்ததிபதியும் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று 11ஆம் இடத்தை மட்டுமல்லாது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குருவின் பார்வையும் செவ்வாய் பகவானுடைய பார்வையும் 3ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்ற காரணத்தினாலே ராசிநாதன் வலுவாக இருக்கின்றது என்பது அற்புதமான யோக பலன்களை நீங்கள் அடைய போகின்றீர்கள். நீங்கள் எடுக்கின்ற வாக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது தன வாக்கு குடும்பஸ்தானம் பேச்சுகளை சொல்லக்கூடிய ஸ்தானம் அற்புதமான ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று தெய்வங்களின் தரிசனத்தை பெற்று வருகின்ற அற்புதமான இந்த மாதங்களிலே சனி பகவானும் உங்களுக்கு 5வது இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை தொழில்களினால் வேலைகளினால் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. இந்த ஏப்ரல் மாதங்களிலே ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து 10க்குடையவர் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் தொழில்களால் அற்புதமான யோக பலன்களை பெரிய மனிதர்களின் உயர்வுகளையும் அந்தஸ்து மதிப்பு மரியாதைகளையும் ஒரு சிலருக்கு ஒரு சிறு டென்ஷன்களும் பாதிப்புகளும் வந்து போகின்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் இங்கே சூரிய பகவான் நெருப்பு ராசி அதிபதி 6ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது சில தேவையில்லாத மனக்கசப்புகள் வந்து போகின்ற ஒரு அமைப்புகளாகவும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய கௌரவங்கள் தொழில்களிலே வேலைகளிலே இருக்கின்றவர்கள் அதிகமான டென்ஷனை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதங்கள் பிற்பகுதியில் இருக்கின்ற காரணத்தினாலே கவனம் நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி விருச்சிக ராசியாக இருக்கின்றது. நெருப்பு ராசி அதிபதி இந்த நாள் வரையில் ஏப்ரல் 14ஆம் தேதியில் வரைந்து 14ஆம் தேதி உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு வந்தாலும் 13ஆம் தேதி வரையில் உங்களுடைய 5ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு பலன்களும் 6ஆம் இடத்துக்கு 10க்குடையவர் வருகின்ற பொழுது டென்ஷன் அதிகமாக வேலையின் ஆதிக்கம் அதிகமாகவும் வேலை தொழில்களிலே
அதிகமாக மனக்கவலைகளையும் சஞ்சலங்களையும் சந்திக்கக்கூடிய காரணத்தினாலே விருச்சிக ராசிக்கார நேர்கள் சற்று நிதானமாகவும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் செய்யக்கூடிய ராசி என்றாலும் கூட சூரிய பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. ஆனாலும் பாவர் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திலே மறைந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக அதிலே நல்லதொரு தைரியமான புத்திசாலித்தனத்தையும் தொழில் வேலைகளிலும் முன்னேற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது 5 கிரகங்களின் சேர்க்கை என்பது பரிபூர்ணமாக பஞ்சமஸ்தானம் 11ஆம் இடம் ஆசை அபிலாஷையை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான யோக பலன்களை விருச்சிக ராசிக்கார நேயர்கள் அடைய போகின்ற ஒரு மாதம் மட்டுமல்லாதது தொழில் வேலைகளிலே கண்டிப்பாக ஒரு யோகத்தை கொடுக்க போகின்றீர்கள். நல்லதொரு மாற்றத்தையும் வெகுமதிகளையும் கொடுக்க போகின்றது. முயற்சி சனாதிபதி வீடு வாகன சொத்து சுகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் பஞ்சமஸ்தானம் என்பது பஞ்சமதான பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாக 100% அற்புதமான யோகத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதங்களிலே விருச்சிக ராசியை பொறுத்தவரை நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. ராசிநாதன் நீச்சமாக 9ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் செய்கின்றதும் வெளிநாடு வெளியூர் செல்கின்றதற்கும் நடக்காத காரியங்கள் நடக்கப் போகின்றதும் முயற்சிக்கின்ற காரியங்கள் எடுத்த வேகத்தில் நடக்கப் போகின்ற ஒரு அற்புதமான உயர்வுகளை விருச்சிக ராசிக்கார நேயர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை இந்த ஏப்ரல் மாதங்களிலே நீங்கள் காணப்போகின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.